ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷோபா லாகில் பாருங்கள் பீன்ஸ் பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸை நல்லா சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து அவிச்சு எடுத்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து காரம் இல்லாமல் பீன்ஸ் பொரியல் செய்ய போகிறேங்க. குழந்தையெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இந்த பொரியல் வந்து நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி இதை வந்து அவிச்சு எடுத்துக்குவோம். அதுக்கு வச்சுருக்கேன், தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துருங்க. வெந்ததுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து இதை பொரியல் பண்ணலாம். பாருங்கள், இந்த பீன்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு, நல்லா வெந்திருக்குங்க. இப்போ இதை வந்து இந்த தண்ணியை விட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த தண்ணியிலேருந்து எல்லாத்தையும் நல்லா எடுத்தாச்சு. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை எப்படி பொரிக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு. இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு சேர்த்தா நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இது கொஞ்சம் பொரியட்டும். இப்போது வெட்டி வச்ச வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வந்து காரம் இல்லாமல் செய்கிறனால எந்த ஒரு மிளகாயும் நான் சேர்க்கலை. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைகளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து இந்த பீன்ஸையும் சேர்த்துக்குவோம். இதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இப்படி கிண்டி விடுவோம். இந்த உப்பெல்லாம் நல்லா சேர்ந்து வரட்டும், ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. இதில் வந்து உப்புமே நல்லா சேர்ந்துருக்கும். இப்போ இதில் வந்து திருவி வச்சுருக்க தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கிறேன். தேங்காய் பிடிக்காதவங்க தேங்காய் போட வேண்டாம். எங்களுக்கு வந்து தேங்காய்னா தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் தேங்காய் இல்லாத சாம்பார் சமையலே இருக்காது. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாங்க. பாருங்கள், சூப்பரான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது காரம் இல்லாமல் செய்கிற பீன்ஸ் பொரியலுங்க. இது குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களுமே நல்லா விரும்பி சாப்பிட்லாங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.